இந்த வாரம் நாம் கவனிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். வாசியுங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அது அவசியமாக இருக்கிறது. இல்லை என்றால் எல்லா காரியத்திலையும் நம்மால் ஸ்தோத்திரம் செய்யவே முடியாதன்பானவளே. காரணம், தேவன் நன்மையை செய்யும் பொழுது நம்மை அறியாமலேயே வாயிலிருந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு வந்துடும். ஆனால் அதே வேளையிலே நாம் விரும்பாத காரியங்கள் நம் ஜீவியத்திலே நடைபெறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே, ஏன் இந்த வாழ்க்கை? ஆண்டவரே, ஏன் நான் உலகத்தில் இருக்கிறேன்? நீர் என்னை எடுத்துக்கொண்டால் நலமாய் இருக்குமே என்று தேவனுக்கே ஆலோசகர்களாக நாம் மாறிவிடுவோம் அல்லவா? சரி, பாருங்கள். அப்போ நம்முடைய ஜீவியத்திலே எல்லா காரியங்களுக்காகவும் அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். எபிரேயர் 13:15 நாம் வாசிக்கிறோம், நம்முடைய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று நம்மை குறித்து தேவனுடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் நாம் எப்படி அவரை ஸ்தோத்திரிக்கிறோம், அதுதான் முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஒரு ஆலோசனை அல்ல, இது ஒரு கட்டளை என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற கட்டளைகளிலே இதுவும் ஒன்று. என்னவென்றால் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டளை. எப்படி பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகள் காணப்பட்டதோ அதை முக்கியப்படுத்துவார்கள். ஆனால் இந்த காரியத்தை அநேகர் முக்கியப்படுத்துவதே இல்லை. அந்த 10 கட்டளை எவ்வளவு முக்கியமோ அதை விட இந்த கட்டளை ஒரு முக்கியமான கட்டளையை காணப்படுகிறது. காரணம், தேவனுடைய கரத்திலிருந்து அதிசயங்களை கொண்டு வருகிற ஒரு திறவுகோலாக இந்த ஸ்தோத்திரம் காணப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நான் திருநெல்வேலிக்கு சென்றிருந்த பொழுது அங்கு ஒரு விருந்து ஒன்றை ஆயத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், சமையல்கார் யாரு அப்படின்னு கேட்டேன். உடனே அவர்கள் ஒரு பெயரை சொன்னார்கள். எனக்கு இன்று வரைக்கும் மறக்கவே முடியல. அவருடைய பெயர் என்னவென்றால், அவர் பெயர் செல்லுராஜ் என்பது. ஆனால் அவருடைய பெயரை அப்படி சொல்லவில்லை, ஸ்தோத்திரம் செல்லுராஜ்னாங்க. என்னடா அது ஸ்தோத்திரம் செல்வராஜா? என்ன அடைமொழி நிலமோ கொடுப்பாங்க, அவங்க ஊர் பேரெல்லாம் கொடுத்துப்பாங்க. இது என்ன ஸ்தோத்திரம் செல்வராஜ்? நீங்கள் வந்தவொன்னே அவரையே பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் சமைப்பதுக்கு வந்தார். சமைக்கிறதுக்கு சமைக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு காரணம் செய்யும் போதும் ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கொண்டே இருந்தார். அரிசி போடும் போதும் ஸ்தோத்திரம், உப்பு போடும் போதும் ஸ்தோத்திரம், பற்ற வைக்கும் போதும் ஸ்தோத்திரம். பரவாயில்ல, பேரை கரெக்டாக தான் வச்சிருக்கிறாங்க. பாருங்கள், அவர் செய்த சமையல் ரொம்ப நல்லாவே இருக்கும். கத்தாசிரிப்பார் ஆக. பாருங்கள், இணைந்தார் ஸ்தோத்திரத்தோடு செய்த சமையலாக இருக்கிறது. கத்தனை ஆசீர்வதிப்பார் ஆக. சரி, அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க பழகுகிறவர்களாய் காணப்படணும். கத்தனை ஆசீர்வதிப்பாராக. அதாவது தேவன் நமக்கு நன்மையை செய்யும் பொழுதும் ஸ்தோத்திரம், நாம் விரும்பாத காரியங்களை நம்ம வாழ்க்கையை நடக்கும் பொழுதும் என்ன பண்ணணும்? தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது அந்த விரும்பாத காரியங்களை நாம் விரும்புகிற ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையிலே நாம் பார்க்க போகிற காரியம், இந்த சூழ்நிலையெல்லாம் தேவனுடைய பக்தர்கள் அவரை ஸ்தோத்திரித்தார்கள். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தையும் 35ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். இந்த இடத்துல நாம் சாப்பிடும் பொழுது எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிப்பது எல்லாருடைய வழக்கமாய் காணப்படுகிறது.
அதிலும் கூட சில வகை உணவுகள் இருக்கும்போது ஸ்தோத்திரம் வராது, ஆத்திரம் தான் வரும். சில வகை உணவுகள் பிடித்த உணவு இருக்கும்போது ஸ்தோத்திரத்தை மறந்து அதை புசித்து விடும். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் பவுல் இந்த இடத்துல பாருங்கள், அவர் ஸ்தோத்திரம் செய்து உணவை புசிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை என்று பார்க்கும் பொழுது அந்த 27ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ரோமிற்கு பவுலின் கப்பற் பயணம் என்று கொடுத்திருக்கிறார்கள். பாருங்கள், ரோமாபுரிக்கு பவுல் கப்பல் மூலமாக ஒரு கைதியாக கொண்டு செல்லப்பட்டு ராயனுக்கு முன்பாக நிற்கும்படியாக அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த கப்பல் பிரயாணம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு, ரொம்ப பிரச்சனையாயிருச்சு. நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் போல நிறைய காற்றுகள், மழைகள், அவ்விதமாக வசதி இல்லாமல் பல சோதனைகள் அந்த கடல் பிரயாணத்திலே காணப்பட்டது. பாருங்கள், அப்பொழுது அவங்க எல்லாருக்கும் பாருங்க சாப்பிட வேண்டும் என்ற அந்த எண்ணமே இல்லாமல் போகுது. அன்னையுடைய வாழ்க்கையில சாப்பிடணும்னே தோணல. உங்களுக்கு சில காரியங்கள் நிமித்தமாக சாப்பிடணும்னே தோணாம அநேகம் பேர் இந்த இடத்துல பார்க்கிறோம். இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல், அதாவது ஒன்று இல்லாம பட்டினியா இருக்கிறது வேற, எல்லாம் இருந்து சாப்பிடாமல் இருக்கிறது வேற. அன்பானவளே, அவ்விதமான சூழ்நிலை காணப்படும் பொழுது பாருங்க, பவுல் அவருக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க, அதே அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவரை ஆட்கொண்டவரும் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் ராத்திரிலே வந்து நின்று 24ஆம் வசனத்திலே பவுலை பார்த்து, பவுலை பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இது உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று சொல்லும்படியாக அந்த அளவிற்கு தேவன் அவரை தைரியப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், அந்த தேவனுடைய தைரியம் அவருடைய வாழ்க்கையிலே வந்தவுடனே அவர் எதையும் பார்க்கல, யாரு பார்க்கிறாங்கன்னு பார்க்கல, அப்பத்தை எடுக்கிறார், ஸ்தோத்திரிக்கிறார், அதை பிட்டு புசிக்க தொடங்குகிறார். அதை தொடர்ந்து அந்த பயணத்தை மேற்கொள்ள ஒரு பலனை பெறும்படியாக அது அமைந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. எந்த சூழ்நிலையிலே தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அதைரியத்திலே ஸ்தோத்திரம் என்று பார்க்கிறோம். டிஸ்கரேஜ்மெண்ட், எல்லாரும் அதைரியப்படுத்துவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது தைரியமாக இருக்க வேண்டிய நாம் அநேகம் வேளையிலே அதைரியப்பட்டு காணப்படுகிறோம். ஆகவே அந்த சூழ்நிலையிலும் கூட தேவனை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் என்று சொல்லும்படியாக அன்பானவளே தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஏன் இந்த அதைரியம் ஏற்படுகிறது? ஏன் இந்த நம்பிக்கை இல்லாத அந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது? இந்த கப்பற் பிரயாணம் செய்யும் பொழுது அவர்கள் ஒரு சத்தத்தை கேட்க தவறிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். 27:10-11 வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். இந்த இடத்துல இவ்வளவு ஆதிரியம், எல்லாருக்கும் லைஃபே வெறுத்து போற அளவுக்கு அந்த சூழ்நிலை உண்டானதனுடைய காரணம் என்னவென்றால், பவுல் அவர்களை எச்சரித்தும் கூட அந்த எச்சரிப்பை அவர்கள் அல்ல தட்டி விட்டு, பாருங்க, அந்த 100க்கு அதிபதி அவங்களை கூட்டிட்டு போற அந்த ஆபீசர் என்ன பண்றான் தெரியுமா? பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அவங்க எல்லாம் சொல்றாங்க,
ஏ இவன் ஒரு ஒன்றும் தெரியாதவன், கடலை பற்றி இவனுக்கு என்னையா தெரியும்? இப்போ இவன் வேலை பிரசங்கம் பண்ணுற வேலை, அதை பண்ணிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. அநேகர் சொல்லுவாங்க, இந்த பாஸ்டருக்கு என்ன தெரியும், பிரசங்கம் பண்ணிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே, ஏன் இதிலெல்லாம் தலையிடுறாரு? பிஸ்னஸ் சொல்கிறாரு, வேலையில் இப்படி செய்யறாரு, அதெல்லாம் ஏன் சொல்கிறாரு? நம்ம பாட்டுக்கு இதில் எக்ஸ்பர்ட்ஸ், இதில் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நாம் செய்யலாம் என்று அந்த மாலுமிகளையும் அந்த எஜமான்களையும் அதிகமாக அந்த நூற்றுக்கதிபதி நம்பினான் என்று பார்க்கிறோம். வேறு வார்த்தைகளிலே தேவனுடைய எச்சரிப்பை அவன் எடுத்து கொள்ளவில்லை. அந்த 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அந்த எச்சரிப்பை அவள் கேட்காமல் அந்த இடத்திலே அவர்கள் சென்றபடினாலே அவருடைய ஜீவியத்திலே மிகுந்த அலைக்கழிப்பு, மிகுந்த நம்பிக்கையற்ற நிலை அது உண்டாகிறதை நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் பல காரியங்களை குறித்து நம்மிடத்திலே சொல்லியிருப்பார். பாருங்கள், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ளாமல் அதிலே, அதாவது அநேகர் தேவன் சொல்கிற காரியங்களிலே அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும் எடுத்துப்பாங்க, அப்ளிகபிள் ஆகாததை அப்படி விட்டுருவாங்க. இல்லை அப்படி தானே? பாருங்க, ஒரு காரியம் நமக்கு வேண்டியது போல ஒரு திக்குதரிசனம் வந்துச்சுன்னா, ஆஹா என்ன அருமையான திக்குதரிசி, இவங்க நல்ல திக்குதரிசனம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் மகனே இதை செய்யாத, மகளே இதை செய்யாத அப்படின்னு நாம் பிடிக்காத காரியத்தை அவங்க சொல்லுவாங்கன்னா, எத்தனை பேர் நாம் அதுக்கு செவி கொடுக்கிறோம்? பானவில்லை, கர்த்தர் இந்த வேளையிலே அவர் நம்மோடு கூட பேசுவாராக, கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நம்முடைய வாழ்க்கையிலே சற்று யோசித்து பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே அநேகருடைய ஆலோசனைகள் ஒன்றாய் காணப்படுகிறது, ஆனால் தேவன் சொல்லுகிற காரியம் வேறு விதமாக காணப்படுகிறது. இன்றைக்கு நான் இந்த சூழ்நிலையிலே நிர்கதியாய் நிற்கிறதற்கு காரணம், ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்காமல் போனதுதான் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், அந்த இழந்த சமாதானம், அந்த இழந்த நம்பிக்கை எப்பொழுது திரும்பி வருகிறது என்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 28:15 அவளை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் அடைந்தான். பாருங்கள், தேவன் சில காரியங்களை சொல்லி தைரியப்படுத்துவார். அவர் தைரியப்படுத்தும் பொழுது அந்த காரியம் நமக்கு நடந்திருக்காது. இந்த இடத்தில் கூட பவுலுக்கு தூதன் தரிசனமாகி, நீ கவலைப்படாதே, நீ அங்கு போய் நிற்க வேண்டும் என்று சொன்னான் அல்லவா? அதுபோல அதை விசுவாசித்து பவுல் சாப்பிடறதுக்கு ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி அதை சாப்பிட்டது போல, அன்பானவர்களே, தேவன் சொன்ன வாக்குகள் அது நிச்சயம் நடைபெறும். அதுக்கு மீறி சில காரியங்களை நீங்கள் செய்திருந்தாலும் நாம் செய்திருந்தாலும் தேவன் இந்த வேளையிலே அந்த மீறுதலை மன்னித்து தேவனுடைய சித்தத்தை தேவன் நிறைவேற்றுவாராக. அவ்விதமாக தேவன் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதங்களை அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஆலோசனை ஒன்று இருக்க, மனுஷனுடைய ஆலோசனைகளை நாம் நம்புகிறோமா, எடுத்துக்கொள்கிறோமா? வேதம் சொல்லுகிற ஒரு எச்சரிப்பான வசனம் என்னுடைய ஜீவியத்தில் அடிக்கடி ரீங்காரமிடுகிற ஒரு வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 17:5 இவ்விதமாக சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன், யார் சபிக்கப்பட்டவன் என்று ஒரு தெளிவான ஒரு வரையறையை கர்த்தர் இந்த வசனத்திலே வைத்திருக்கிறார். கர்த்தரை விட்டு விலகுகிற, ஏன் கர்த்தரை விட்டு விலகுகிற அனுபவம் தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் அது சொன்னாங்க, இந்த துறையில் எக்ஸ்பர்ட் இது சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இது சொன்னாங்க, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற
அந்த மனுஷனுக்கு பாருங்கள் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான் என்று வேத வசனம் சொல்லுகிறது அன்பானவளே. இந்த வேளையிலே நாம் ஒரு தீர்மானத்திற்குள்ளாக வருவோம். ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்திலே இந்த அதிரியும் இந்த டிஸ்கரேஜ்மெண்ட், நான் இந்த அழுகிற காரியங்களுக்கு காரணமான அந்த காரியம் எதுவென்ற ஆண்டவரே, மனுஷன் சொல்லுகிற காரியங்களுக்கு, மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர் அவள் அதிகமாய் சொல்லுகிற காரியங்களுக்கு உமக்கு மேலே அவளுக்கு மரியாதை கொடுத்து நான் அதை செய்தேன். இந்த நாளிலே நான் அதிகமாய் மனஸ்தாபப்படுகிறேன் என்ற அந்த நிலை காணப்படும் என்றால் இந்த வேளையிலே நாம் தேவனிடத்திலே அறிக்கை செய்து ஜெபிப்போம். தேவன் இந்த 28ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 15ஆம் வசனத்திலே தைரியமடைந்தான், தேவனை ஸ்தோத்திரி தைரியமடைந்தான் என்று பார்க்கிறோமே. அந்த ஸ்தோத்திரத்தினுடைய தைரியத்தை தேவன் இந்த வேளையில் நம்ம கட்டிடுவாராக. ஆகவே இவ்விதமாக அதைரியத்தின் வேளையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஜீவியத்திலே அதிசயங்களை செய்வாராக. இரண்டாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? வாசியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், நாம் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். பாருங்க, தேவனுக்கு காலையில் எழும்பின உடனே ஒரு கடனை கொடுத்துடணுமா? என்ன கடன் தெரியுமா? ஸ்தோத்திரம் என்ற கடன். அவர் எப்பொழுது ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோமா? நம்ம வேற எந்த காரியத்தை கடனாளிகளாக மாறக்கூடாது. ஸ்தோத்திரிப்பதிலே நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். காலையில் எழும்பின உடனே அந்த கடனை தேவனுக்கு கொடுக்கிறதற்கு நாம் பாருங்க முக்கியம் கொடுக்க வேண்டும். மற்ற கடன்கள் எல்லாம் அப்புறம் முடிச்சுக்கலாம். பாருங்க, அதை செய்து நம்முடைய ஜீவியத்தை அந்த நாளிலே ஆரம்பிக்கும் பொழுது என்ன காரியம் நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது, உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினால், அதுதான் அந்த ரகசியமாக காணப்படுகிறது. ஏன் ஐயா தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய விசுவாசம் அது பெருகுகிறதாய் அது காணப்பட இந்த ஸ்தோத்திரம் அது ஒரு வழியாய் காணப்படுகிறது அன்பானவளே. பாருங்க, விசுவாசம் நம்முடைய ஜீவியத்திலே குறையும் போது, எந்த சூழ்நிலையிலே விசுவாசம் குறைகிறதோ அப்பொழுது ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை வரும். எல்லாரும் விசுவாச வீரர்கள் தான். ஆனால் அந்த விசுவாசம் சில வேளைகளில் குறைகிற சூழ்நிலை அது வரும். தேவனுக்கென்று ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருந்து பாருங்க, அந்த குறைந்த விசுவாசத்தை என்ன பண்ண தெரியுமா? சார்ஜ் பண்ணிக்கணும். அல்லேலூயா. காலையில் செல்ஃபோனை சார்ஜ் போட மறக்க மாட்டாங்கல்லவா, நைட்டே போட்டுருவாங்கல்லவா, அதுபோல இந்த ஸ்தோத்திரம் என்று சொல்கிற அந்த வார்த்தை தான் நமக்கு ஒரு சார்ஜ் அன்பானவர்களே. தேவனுக்குள்ளே தொடர்ந்து ஓடுவதற்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. பாருங்கள், அப்போ இந்த ஏன் விசுவாசம் குறைகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் சகிக்கிற துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம். பாருங்க, அப்போ நம்முடைய ஜீவியத்தில் வருகிற காரியங்கள் அந்த விசுவாச குறைவு நிமித்தம் அந்த சூழ்நிலை ஏன் வருகிறது என்று பார்க்கும் பொழுது, துன்பங்கள் பாருங்க, உபத்திரவங்கள். அப்போ இது ரெண்டும் வரும் பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு சீசனாக மாற வேண்டும் என்று பார்க்கிறோம். அதற்கு பக்குவப்படுத்தப்படுகிற அல்லது பக்குவப்படுத்துகிற ஒன்றாக இந்த காரியம் காணப்படுகிறது. அந்த காரியம் வந்துருச்சுன்னா போதும், இனிமே என்ன வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலைக்கு நாம் வந்து விடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. பாருங்க,
ஒரு வேத வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கணும். என்ன வசனம் தெரியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து ஒரு தடவை வாசித்துட்டோம்னா நம்முடைய விசுவாசம் அப்படியே சார்ஜ் ஆகிவிடும். அதில் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஒவ்வொரு வசனமும் விசுவாசம் என்ன, நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. நான் நம்புகிறது, நான் உறுதியாக சொல்லுகிறது, அது எல்லாம் அது உண்மை என்று அது நடந்தேறும் என்று அந்த விசுவாசமாய் காணப்படுகிறது என்று நாம் வாசிக்கிறோமே, அது உண்மை. ஏனோக்கு எப்படி காணப்பட்டார், ஆபிரகாம் எப்படி காணப்பட்டார், ஈசாக்கு எப்படி காணப்பட்டார், சாராள் எப்படி அவர்கள் இருந்து கற்பஞ்சத்த நிலைமையிலே அவர் விசுவாசித்தார்கள், தேவனுடைய விசுவாசத்தை எப்படி கனம் பண்ணினார் என்று இந்த அதிகாரம் முழுவதிலும் நாம் அதை வாசிக்கிறோமே. நான் நேற்று ஒரு முடிவு செய்தேன். என்ன தெரியுமா? எந்த நேரத்தில் விசுவாசம் கொஞ்சம் ஆட்டம் கண்டதோ, விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சு போதோ, நாம் செல்போனுக்கு சார்ஜ் பண்ற மாதிரி அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பிளக் இன் பண்ணணும். அப்போ என்னுடைய விசுவாசம் அவிதமாக அதிகமாக சார்ஜ் ஏறும் என்று விசுவாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கும் கூட இந்த விசுவாசம் குறைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா பிசாசு அதுக்கு தான் அவன் கிரி செய்து கொண்டே இருப்பான். எப்படியாவது பல அதைரியத்தை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் பின்னோக்கி இருக்கணும்னு ட்ரை பண்ணுவான். அந்த வேளையில நாம் எல்லாரும் என்ன தெரியும் செய்வோம்? எபிரேயர் 11 எடுத்து வாசித்து விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தை காணாதவர்களை கொடுத்து எச்சரிக்கை பெற்று பாருங்க, அவ்விதமாக தேவனை விசுவாசித்து அந்த பெரிய அழிவினை தப்பித்தான் என்று ஒவ்வொரு வசனமும் ஸ்ரீவுட்டப்பட்ட வசனமாக இந்த அதிகாரம் காணப்படுகிறது. ஆகவே இந்த அதிகாரம் நம்ம விசுவாசத்திலே வளர்க்கக்கூடிய அதிகாரமாக காணப்படுகிறது. விசுவாசம் குறையும் பொழுது சோத்திரிக்க ஆரம்பிக்க வேண்டும். தேவனை நோக்கி சோத்திரம் என்னை மையப்படுத்துகிறார் என்று வாசிக்கிறது போல தேவனை மையப்படுத்த ஆரம்பித்து தேவனுக்கு நன்றிகள் செலுத்தி நம்முடைய விசுவாசத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. கடைசியாக மார்க் 14:26 வாசிக்கலாம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அவர்கள் என்று சொல்லும் பொழுது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த இடத்திலே கடந்து வருகிறார்கள். ராபோஜனத்தை புசிக்கிறார்கள். அந்த திருவிருந்தார்த்தனை பங்கெடுத்து விட்டு அவர்கள் இந்த இடத்திலே ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவர்கள் ஒலிவம் மலைக்கு புறப்பட்டு சென்றார்கள் என்று பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை அது என்ன சூழ்நிலை என்று பார்க்கும் பொழுது ஒரு உச்சக்கட்ட சூழ்நிலை, ஒரு கிளைமேக்ஸ் லெவல். அந்த சூழ்நிலையிலே அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள் என்று பார்க்கிறோம். உச்சக்கட்டத்திலே ஒரு ஸ்தோத்திரம் வருகிறது. இது இயேசுவே அவர் சொன்ன காரியம், அவரே செய்த காரியம். ஏன் இந்த இடத்துல ஸ்தோத்திர பாட்டை அவர்கள் பாடினார்கள் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய ஜீவித்திலும் கூட எத்தனையோ சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் வெளியே வர முடியாத அல்லது வருவோமா என்ற ஒரு சூழ்நிலை, ஒரு கேள்வி, ஒரு நம்பிக்கையற்ற நிலை காணப்படும் அல்லவா? அந்த சூழ்நிலையிலே தெய்வம் நோக்கி பார்த்து ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்து, ஆண்டவரே இந்த காரியம் என் கை மீறி போயிடுச்சுப்பா. நம்ம ஜீவித்தை அப்படி தானே, ஆண்டவரே என் கையை மீறி போயிடுச்சு, இதுவுமே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அன்றைக்கி சொல்லுங்க என்ன தெரியுமா? ஜான் போன என்ன, முழம் போன என்ன, தலைக்கு மேலே போயிடுச்சு போட்டோம் சொல்லுவாங்க அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலை. இயேசுவுக்கு அந்த கல்வாரி சிலுவையை சந்திப்பதற்கு பயமில்லை. ஏனென்றால் தேவனையும் அவரையும் பிரிய வேண்டிய சூழ்நிலை பாவத்தினாலே உண்டாகும் அல்லவா? அதை நினைத்து இயேசு கலங்குகிறார். அதனால சொல்றார், இந்த பாத்திரம் நீங்க கூடுமா நீங்கட்டும் என்று வேண்டுதல் செய்கிறார். ஆனால் உம்முடைய சித்தம் என்று கர்த்தருடைய சித்தத்திற்கு அவர் ஒப்படைக்கிறார்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு என்ன தோன்றும்? உதாரணமா ஒருத்தர் மறிக்க போறாருன்னா அவங்களுக்கு யார் கூடயும் பேச தோணாது, இல்லை யாரையும் பார்க்கவும் தோணாது. அப்படிப்பட்ட ஒரு விரக்தியான சூழ்நிலையில் காணப்பட வேண்டிய நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவும் மற்றவர்களுக்கு விஷயம் தெரியாது. அந்த டைம் என்ன பண்றாரு? ஸ்தோத்திர பாட்டை பாடுகிறார். எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. என்ன தெரியுமா? அந்த டைம்ல என்ன பாட்டை பாடியிருப்பாரு? ஆராய்ஞ்ச விற்பனர்கள் என்ன சொல்றாங்க, பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க பார்த்தா அழகா சொல்றாங்க. அந்த டைம்ல அந்த நேரத்தில் அவள் பாடின பாடல்கள் ஸ்தோத்திர பாட்டு என்னவாம்? சங்கீதம் 115 118 வரைக்கும் அவங்க பாடினாங்களாம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணும் என்று ஆரம்பித்து அந்த சங்கீதங்கள் முழுவதிலும் அந்த ஸ்தோத்திரங்கள் காணப்படுகிறது. அன்பானவளே, அதுல தேவன் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார், நாம் தேவன் எப்படி அவங்கப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் பாடி அந்த சங்கீதத்தை அவர்கள் முடித்தார்கள். பாருங்க, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தா என்று. எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை. மனுஷங்கள்லாம் விழும்படி தள்ளுவாங்க, ஆனால் கர்த்தர் தான் உதவி செய்வார் என்ற அந்த வார்த்தையெல்லாம் காணப்படுது. அந்த நாள் ஒரு துக்கப்பட வேண்டிய ஒரு நாளாய் காணப்பட்ட அந்த நாளை பாருங்க, இது கர்த்தர் உண்டு பண்ண நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று அவள் சொல்லி அந்த ஸ்தோத்திர பாட்டை பாடினார்களாம். உச்சக்கட்ட கிளைமேக்ஸ்ல நமக்கு ஸ்தோத்திரம் வருகிறதா? அதான் என் ஆவிக்குரிய நிலை. நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை தேவன், ஒரே நம்பிக்கை தேவன். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது நம்முடைய ஜீவியம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படும். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்ற வார்த்தை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே என்ன சூழ்நிலை வந்தாலும் உம்மை ஸ்தோத்திரித்து கடன் செல்வேன் என்று நான் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய காரியங்களை மாற்றுவாராக. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நினைத்திருக்கிறோம் ஐயா. இயேசுவே, நாங்கள் எல்லாவற்றிலையும் எல்லா சமயத்திலையும் ஐயா உம்மை ஸ்தோத்திரித்தப்பா எங்கள் அதைரியத்தை மேற்கொள்ள கிருபை செய்வீராக. தேவனுடைய எச்சரிப்பை நாங்கள் ஆண்டவர் கருத்தில் எடுத்து ஆண்டவரே, மனுஷனை நம்பாமல் உண்மையே நம்புகிறவர்களை மாற்றுவீராக. எங்களுடைய விசுவாசம் குறையும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் தியானித்து அவளுக்கு அனுப்ப தேவன் எங்களுக்கு செய்வீர் என்று விசுவாசித்து நாங்கள் முன்னேற கிருபை செய்வீராக. உச்சக்கட்ட நிலையிலே நாங்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடி உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய நீ கிருபை செய்வதாக, ஆசீர்வதிப்பதாக. காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவருடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் எஸ். விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒன்றுமில்லாமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் மேலும் 24 மணி நேரமும் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். போதகரை நேரில் சந்தித்து ஜெபித்துக் கொள்ள நீங்கள் உடனே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ். விசுவாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 22642299.